பிஜேபியில் ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 303லே வந்து 120 சீட் வந்து தோக்க வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த 300 சீட்டு தான்றது இந்த வாட்டி வந்து கடினம். அதாவது 2019 பண்ணதை 2024 பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, அது வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஊழல்வாதி அப்படின்றத தாண்டி இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஏன் கைது செய்து உள்ள போடுறீங்க? அப்போ என்ன, அப்போ உங்கள் கட்சியில் எல்லாம் யோகிதர்களா, உங்கள் கட்சியில் எல்லாரும் புனிதர்களா அப்படின்ற அந்த கேள்விக்கு இன்னளவும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பதில் வரல. இப்போ டெல்லியில் நடக்கிற அந்த பிஜேபி எப்படி ஆரவாரமாக இருக்குமோ அந்த மாதிரி தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆரவாரமாக இருக்குது. குறிப்பாக 2 மாநிலத்தில் ஆரவாரமாக இருக்கிறது. என்ன காரணம்னா, உங்களுக்கு ரேவந்த் ரெட்டி ஒரு காரணம், இந்த சைடு வந்து சித்தராமையாவும் DK சிவகுமார் ஒரு காரணம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதாவது வெஸ்ட் பெங்கால் எப்படி வேணா போகும், பிஜேபிக்கும் நல்லா இருக்குன்றாங்க. பட் பிஜேபிக்கு எப்படி நல்லா இருந்தாலும் குறைஞ்சது அந்த 42 சீட்டுல மம்தா பானர்ஜி 15 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குறைந்தபட்சம். அதுக்கு கீழே வந்து மம்தா பானர்ஜி அந்த கட்சியை வந்து கொண்டு போவாங்க. மோவா மைத்ராவை நிறுத்துறாங்க, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை நிறுத்துறாங்க. அவங்களே வந்து அவங்களும் கொஞ்சம் டிராமா எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் தான். தலைக்காயத்தோட அப்படியே நிற்பாங்க. அப்புறம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்ரோஷமான ஒரு அரசியலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை படைத்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. நீங்க எப்படி 303 350 கூட்டணியோட சேர்ந்து 400 ஜெயிப்பீங்க? வாய்ப்பு இல்லை. உங்களோட கூட்டணி கட்சிகள் எதனா ஒண்ணு, உங்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்துட்டு எதனா ஒரு கட்சி 20 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னதான் பெரிய கட்சியா இருந்தாலும் ஃபுல்லா ஜெயிச்சது போன வாட்டி ஜெயிச்சிங்க, அதுக்கு முன்னாடி ஜெயிச்சிங்க. இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. ஆர்ஜேடியால 15 சீட்டுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு. அப்ப ஆர்ஜேடி, சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் 1 2 3 4 5 பேர் ஆளுக்கு 5 சீட்டு வாங்கினாலுமே ஆயிடுச்சுங்களே கூட்டணியில. நமக்கு வந்து நம்ம சொல் பேச்சு கேட்குற மாதிரி ஆள் எல்லாரும் இருக்கணும். நமக்கு நிகரான ஆள் வந்துட விடக்கூடாதுன்னு நீங்கள் உள்ளடி வேலை 10 வருஷமா பார்த்தீங்களா, அதெல்லாம் வெயிட்டிங்க. அண்ணா சுப்பிரமணிய சாமி சும்மா இருப்பாரா? கூடெல்லாம் போய் பார்ப்பாருல, அவரும் அதே ஆள் தானே, அவருக்கு தெரியல, அவருக்கும் RSSல அவரோட மனநிலையில் இருக்கிறவங்க தானே, அவர் பேசுவார்ல எங்கே எது தப்பாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சு. பாஜக தொடர்ச்சியாக 370 சீட்டில் நாங்கள் மட்டுமே வெல்வோம், கூட்டணியோடு சேர்த்து 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்வோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சென்ற முறை வந்து 303 சீட் வந்து ஜெயிச்சாங்க. ஆனால் பிஜேபியில் ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 303லே வந்து 120 சீட் வந்து தோக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவங்க போனாட்டி ஸ்வீப் பண்ண ஊபி ஆகட்டும், பீகார் ஆகட்டும், அங்கேயே ஒரு 15 சீட் காலியாக வாய்ப்பு இருக்குது. கர்நாடகத்திலையும் இப்படி பல மாநிலங்கள் வந்து போட்டிருக்காங்க இல்லையா ஒரு சர்வே மாதிரி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கோ இல்லை வந்து ஒரு புதுசாக வந்து வியப்படைகிறதுக்கோ இல்லை ஒரு சந்தோஷப்படுறதுக்கோ எதுவும் இது வந்து கள நிலவரம். அதாவது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த 300 சீட்டு தான்றது இந்த வாட்டி வந்து கடினம். அதாவது 2019 பண்ணதை 2024 பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. காரணம் என்னென்னா, எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர். இப்போ இவங்க அன்பாப்புலரிட்டி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னாடி போயிருக்கு. ஆனால் அதை வந்து ஊடகத்திலையோ இல்லை தேசிய ஊடகத்திலையோ அதை வர விடாமல் அதற்கு உண்டான வேலைகள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலிண்டர் விலை ஏறி இருக்குது, கரண்ட்டு விலை ஏறுது, எல்லா விலையும் ஏறி இருக்குது, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, அக்னிவீர் பிரச்சனை இருக்குது, டிமானிட்டைசேஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து எப்படி வந்து 2019 என்ன வாங்குவீங்களோ அதே ஓட்டை நீங்கள் வாங்குவீங்கன்ற முதல் கேள்வி. ரெண்டாவது, அதை விட முக்கியமான விஷயம், இந்த வாட்டி வந்து எதிர்க்கட்சிகளோட அந்த ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி இருக்குது. அப்போ அந்த ஒருங்கிணைந்த கூட்டணி வந்து அமலாக்கத்துறையாலேயோ இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாலேயோ இல்லை வேறு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியாலேயோ இவங்கெல்லாம் வந்து ஒத்துமையாக இருக்காங்க. மேபி ஊழல்வாதிகளே வைத்து கொண்டாலும் கூட எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த அடிப்படை சித்தாந்தத்தில் எல்லாரும் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்போ தனித்தனியாக நின்னப்போ ஒரு ரிசல்ட் வருது, எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட் மாறும். இன்னொன்று, இப்போ 2024 புதுசாக மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க? வளர்ச்சி, இந்தியா ஒருமைப்பாடு, இந்தியா வல்லரசு ஆகணும், அப்புறம் உங்களுக்கு வருமானத்தை ரெட்டிப்பாக்குறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியாச்சு. புதுசாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள்கிட்ட சொல்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. 370 இருக்குது, அயோத்தி ராமர் கோயில் இருக்குது, அதான் நம்புறாங்க வரோம் நம்ம. அப்போ அயோத்தி ராமர் கோயில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த பேசுபொருள் இன்றைக்கி வட இந்தியாவில் கிடையாது. அயோத்தி ராமர் கோயில் எங்கே வேலை செய்யணும்னா நம்ம ஒன்று வரும். இப்போ 370 பொறுத்தவரையிலும் அது வேலை செய்கிற போன இடம் வந்து ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் என்ன, உங்களுக்கு 5 சீட்டில் வந்து மேபி நீங்கள் 5 சீட்டும் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதோடு அங்கே முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து அந்த மாதிரி ஸ்வீப் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. கண்டிப்பாக அங்கே வந்து காங்கிரஸும் ஒரு 2 சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு உண்டு இருக்குது. ஸோ அப்போது ஒரு
60% நீங்கள் ஜெயிச்சா கூட 40 விழுக்காடு வந்து காங்கிரஸோ இல்லை கூட்டணி கட்சிகள் தான் ஜம்மு காஷ்மீர்லேயும் ஜெயிக்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போ அடுத்து உத்தரப்பிரதேசம் வரும். உத்தரப்பிரதேச பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலோட அந்த முக்கியத்துவம், அந்த ராமர் கோயில் கட்டினாங்க அப்படின்றது ஒரு இமோஷ்னலான ஒரு விஷயம். அங்கே இருக்கிற மக்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்குது. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்குகள் கூட கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் அது வந்து ஓரளவுக்கு தான் கூட. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அந்த மனநிலையில் தான் போன வாட்டியே ஓட்டு, புதுசாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு யாரும் வரல. ஆல்ரெடி போட்டவங்க தான் போட போகிறாங்க. ஒன்று இன்னும் வந்து மேபி ஒரு சிலர் வந்து எமோஷ்னலாக ஆகி கூட போடலாம். அப்போ அது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் அந்த கணக்கு. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து இது வேலை செய்யக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசில் ஓரளவுக்கு வரும், குஜராத்தில் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜஸ்தான். இப்போ இந்த ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம் இதை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட் வந்து போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி தோக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கலா நல்லா வரும். அதாவது குஜராத் வந்து போன வாட்டி ஸ்வீப்பு, இந்த வாட்டி குஜராத்லேயுமே வந்து ஒரு 4-5 சீட்டு வந்து எதிர்கட்சிகள் வரும்ன்றாங்க. இப்போ 25க்கு 25 ஜெயிக்கிறது எப்படி இருக்குது, 25க்கு 20 ஜெயிக்கிறது எப்படி இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் 28க்கு 28 பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சது. இந்த வாட்டி வந்து மத்திய பிரதேசில் அங்கேயும் ஒரு 5-6 சீட்டு வந்து எதிர்கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதேமாதிரி உத்தரப்பிரதேசம் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் வந்து அந்த பிஜேபியோட பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ் கூட இருந்தாலும் இந்த வாட்டி வந்து சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்து நிற்கும்பொழுது சமாஜ்வாடியோட அந்த வாக்கு விகிதாச்சாரம் சமீப காலமாக ஏறி கொண்டு வருது. இன்றைக்கி சமாஜ்வாடி கட்சி தான் அங்கே பிரதான எதிர்கட்சி. அப்போ அந்த வாக்கு விகிதாச்சாரம் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஒருவேளை காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து மினிமம் ஒரு 20 சீட்டு, நான் என்ன சொல்கிறேன்னா 80 சீட்டில் வந்து ஒரு 20 சீட்டு காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணி ஜெயிச்சிச்சுனாலுமே மிகப்பெரிய வெற்றி. ஓகே. அதே மாதிரி இப்போ பீகார் எடுத்துக்க, இப்போ பீகார்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் மேலே அந்த பக்தி அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூட உண்டு. ஆனால் அங்கே வந்து என்னென்னா அந்த மாநில விஷயங்கள் சுயாட்சி ஆகட்டும் இல்லை இந்த ஆர்ஜேடி கட்சியும் வந்து அங்கே வளர்ந்து விடுறது. தேஜஸ்வி எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாரோ அந்த மைதானத்துலலாம் வந்து கூட்டம் வந்து 4 லட்சம் 5 லட்சம் பேர் கூடுறதை பார்க்க முடியுது. இப்போ பீகாரை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வேலைவாய்ப்பு. அங்கே வந்து வேலைவாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால அவங்க வந்து மக்கள் இளைஞர்கள் அதிகமாக வராங்க. அந்த கூட்டணியுமே வந்து ஓரளவுக்கு ராகுல் காந்தியோட தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி, தேஜஸ்வியோட கூட்டணியுமே வந்திருக்கு. அப்போ உத்தரப்பிரதேசமும் நீங்கள் பீகாரும் சேர்த்து பார்க்கும்போது இங்கே ஒரு 80, அங்கே ஒரு 40, 120 சீட்டில் கடந்த தேர்தலில் இவங்க வெற்றி பெற்றது 100 சீட்டுக்கு மேலே. ஆமாம், முழுக்க 90% ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அப்போ 120 சீட்டு திருப்பி அந்த 120 சீட்டில் 100 சீட்டு இந்த வாட்டி வரும்னா வராதுன்றது ஒரு பிரச்சாரம் யுக்தியாக இருக்குது. அதை பற்றி பேசுகிறாங்க. அதாவது பீகாரில் வந்து குறைஞ்சது பாதிக்கு பாதினா வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி எடுத்துருவாங்க இந்த வாட்டி, வெரி கான்ஃபிடென்ட், பிஜேபியோட நல்லா பண்ணுற மாதிரி. அதேமாதிரி உத்தரப்பிரதேசம் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கால்வாசி பெர்சன்டேஜ்னா எடுப்பாங்க. அப்போ அங்கே ஒரு பாதி இங்கே ஒரு கால்வாசினாலுமே அந்த மெயின் இடத்துலேயே வந்து அவங்களுக்கு டென்ட் விழுது. இது ரெண்டும் பெரிய மாநிலம் உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்து பீகாரையும் சேர்க்கும்போது இது. அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் வாங்க, இப்போ டெல்லி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர். இப்போ இதெல்லாம் எடுத்திங்கன்னா டெல்லியில் ஒரு 7 சீட்டு, பஞ்சாபில் 13 சீட்டு, 7 13 20, ஹரியானாவில் ஒரு 10 சீட்டு, 30 சீட்டு, சண்டிகர் ஒன்று சேர்த்திங்கன்னா 31 சீட்டு. இந்த 31 சீட்டு வந்து ஆம் ஆத்மி கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம். இங்கே வந்து ஆளுங்கட்சியாக வந்து 2 மாநிலத்தில் ஆம் ஆத்மி இருக்குது, மிச்சம் 2 இடத்துல வந்துட்டு எதிர்கட்சி பிரதான நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த 31 சீட்டில் ஆம் ஆத்மி கட்சி கடந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றது பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் கூட கிடையாது. அவங்க வந்து ஒரு மாதிரி 1 சீட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூடி இந்த இடம்னா குறிப்பாக டெல்லியே வந்து ஆம் ஆத்மி கட்சி இந்த வாட்டி மொத்தமாக ஸ்வீப் பண்ணுன்ற மாதிரி வருது. பஞ்சாப் அவங்க ஆளுகின்ற மாநிலமாக இருக்கிறாங்க. இப்போ பஞ்சாபில் கூட்டணி இல்லைனாலும் ஆம் ஆத்மி கட்சி தனியாகவே வந்து வெற்றி வாய்ப்பு பெறுன்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த 31ல் குறைஞ்சபட்சம் 20 சீட்டு அவங்களுக்கு வருன்ற மாதிரி கல நிலவரம் இருக்குது. ஹரியானா நம்ம ஏன் இதில் சேர்க்குறோன்னா ஹரியானத்தில் தான் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய அந்த போராட்டம் வந்து வெடித்திருக்கு. விவசாயிகள் போராட்டத்துடைய ஆமாம் கண்டிப்பாக ப்ளே பண்ணும். அதாவது விவசாயிகள் போராட்டம் வந்து யாருக்கு ஆர்டராக ப்ளே பண்ணணும்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு ப்ளே பண்ணும். அப்போ ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, அது வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஊழல்வாதி அப்படின்றத தாண்டி இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஏன் கைது செய்து உள்ளே போடுறீங்க, அப்போ என்ன, அப்போ உங்கள் கட்சியில் எல்லாம் யோகிதர்களா, உங்கள் கட்சியில் எல்லாரும் புனிதர்களா அப்படின்ற அந்த கேள்விக்கு இன்னளவும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பதில் வரல. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது சாமானிய மக்களுக்கு வந்து இந்த அரசியல் வந்து அவங்களுக்கு தெரியும். எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாருமே மோசமான ஒரு அரசியல் தன்மை தான் பண்ணுறீங்க, மலிவான அரசியல் தன்மை தான் பண்ணுறீங்க. அதாவது ஒருத்தர் அப்ரூவராக ஆகிறாரு, அந்த அப்ரூவராக ஆகி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அதை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. அந்த அப்ரூவரோட அப்பாவுக்கு வந்து இங்கே சீட்டு கொடுக்குறீங்க. இங்கே அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு ஒரு சைடு கைது, இன்னொரு சைடு அதே குடும்பத்துக்கு சீட்டு. இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்குன்னா இந்த குறைந்தபட்ச அரசியல் கூட தெரியாமலா இருக்கிறாங்க.
என்னதான் நீங்கள் ஆந்திராவில் கூட்டணி வைத்தாலும். அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இங்கே ஒரு 31 சீட்டில் வந்து 20 சீட்டு அவங்களுக்கு நல்லா இருக்குது. நான் அங்கே சொன்ன மாதிரி அங்கேயுமே வந்து ஒரு 20 ஒரு 30 இப்போ ஒரு 50 70 சீட்டு. இப்போ இந்த 120 கூட இந்த 150 சீட்டில் பாதிக்கு பாதி வந்து காங்கிரஸ் கட்சி வருது. ஓகே. இப்போ 140 சீட். இப்போ உங்களுக்கு நான் ஒரு 80 சொன்னேன் உத்தரப்பிரதேசம், பீகார் ஒரு 40, 120ங்க. 120ஓட ஒரு 30 சீட்டு சேர்த்துங்க, 31 சீட்டு. இந்த 151 சீட்டில் கடந்த முறை பார்த்தீங்கன்னா 135 சீட்டுக்கு மேலே பிஜேபி ஜெயிச்சாங்க. 135ல் 140 அவங்களோட ரேஷியோ. கூட்டணி சேர்த்துனா 140. அப்போ 150ல் 135ல் 140 ஜெயிக்கிறது எப்படி இருக்குது? இதே 150ல் நீங்கள் பாதிக்கு பாதி பிஜேபி தான் அதிகமாக இந்த இடத்துல ஜெயிக்கும். ஆனால் இன்னைக்கு கள நிலவரத்தில் பிரகாரம் அதுவும் இந்த கைதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கள நிலவரம் மாறுது. இப்போ நம்ம வந்து இன்னும் இந்த கீழே ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், வெஸ்ட் பெங்கால்லாம் நம்ம போல நம்ம வந்து இந்த லைனில் தான் எடுக்கிறோம். அதாவது மேலே இருந்து இதில் நீங்கள் எடுத்திங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்குது. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப மோசமாக மட்டமாக தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பார்க்கலாம். காரணம் என்னென்னா 4 சீட்டில் அட்லீஸ்ட் ஒரு சீட்டு ஜெயிக்காதா காங்கிரஸ்? அதேமாதிரி உத்தராகண்ட் பக்கத்தில் இருக்குது. இங்கே யூபியில் ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். போன வாட்டி இதெல்லாம் ஸ்வீப் பண்ணாங்க. அப்படியே 10 சீட் இருக்குன்னா 10 சீட்டு ஜெயிக்கிறது, 5 சீட் இருக்குன்னா 5 சீட்டு ஜெயிக்கிறது. இமாச்சல பிரதேசம் 4 சீட்டா 4 சீட்டு அப்படியே ஜெயிக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மலை பிரதேசத்துலையுமே கொஞ்சம் மாறும். ஓகே. அதே மாதிரி போன வாட்டி வந்து மணிப்பூரில் வந்து அவங்களோட கூட்டணியிலேருந்து ஜெயிச்சாங்க. அதனால 2 சீட்டு அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1-1னா மாறும், இல்லை 2-0 மாறும். அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கே அவங்க போன முறை ஃபுல்லாக ஸ்வீப் பண்ண இடத்துலையே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த 150க்கு நான் ஒரு கணக்கு சொன்னேன். இப்போ இங்கே நீங்கள் தென்னிந்தியாவிலேருந்து ஒரு கணக்கு எடுங்க. தென்னிந்தியாவிலேருந்து இப்போ நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா நமக்கு அதே 130 சீட்டு வரும். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி இதெல்லாம் போன முறை பாஜக ஸ்வீப் பண்ணாங்க. இந்த முறை ஆமா, இந்த வாட்டி ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆட்சி வந்து கர்நாடகாவில் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ்க்கு நன்றாக இருக்கிறதுன்றது பத்திரிகையில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஊடகத்தை டெக்கனரில் வேலை செய்கிறவங்க, விஜய் கர்நாடகாவில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள் இல்லை கன்னடிகா பத்திரிகைகள் எல்லாருமே வந்துட்டு இது வந்து கர்நாடகத்துக்கு வந்து காங்கிரஸ்க்கு இது வந்து இந்த வாட்டி வந்து ஒரு ஏறுமுகமாக இருக்கும். இப்போ டெல்லியில் நடக்கிற அந்த பிஜேபி எப்படி ஆரவாரமாக இருக்குமோ அந்த மாதிரி தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆரவாரமாக இருக்குது. குறிப்பாக 2 மாநிலத்தில் ஆரவாரமாக இருக்கிறது. என்ன காரணம்னா உங்களுக்கு ரேவந்த் ரெட்டி ஒரு காரணம், இந்த சைடு வந்து சித்தராமையாவும் டிகே சிவகுமார் ஒரு காரணம். அப்போ என்ன ஆகுதுன்னா போன முறை வந்து இவங்க வந்து மிக மோசமாக தோத்தாங்க. ஆந்திராவில் ஒன்றும் கிடையாது. பட் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாலும் சரி பிஜேபிக்கு கணக்கு கிடையாது, காங்கிரஸ் ஜெயிச்சாலும் பிஜேபி கணக்கு கிடையாது. இப்போ தமிழ்நாடு, ஆந்திராவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்து இப்போ கூட்டணி வைத்திருக்கிறாங்க. அதனால் அந்த ஸ்டேட் எப்படி போகும்னு தெரியாது. பட் ஆனால் கர்நாடகத்தை பொறுத்தவரையிலும் வந்து காங்கிரஸே பலமாக இருக்கிறது. உங்களுக்கு அதுவும் தெலுங்கானாவில் காங்கிரஸே பலமாக இருக்கிறது. அப்போது கர்நாடகா ஒரு 28, தெலுங்கானா ஒரு 17, தமிழ்நாடு ஒரு 40, கேரளா ஒரு 20. இந்த கணக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே 130 சீட்டு. இந்த 130 சீட்டில் போன வாட்டியே வந்து ஒரு 75லேருந்து 85 சீட்டு ஜெயிச்சாங்க, அதாவது காங்கிரஸ். இந்த வாட்டி வந்து இன்னும் ஒரு வலுவான கூட்டணியும் அதே கூட்டணி இருக்குது. 10க்கு 2 மாநிலத்தில் இன்றைக்கி ஆளுகின்ற அரசை வந்து காங்கிரஸ் வைத்திருக்கிறது. அப்போ அதற்கு வந்து அந்த 70 வந்து கூட ஒரு 20 சீட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தாங்கனாலுமே 90 சீட்டு இல்லை 95 சீட்டு வந்துடுறாங்க. எப்படி இந்த 20 சீட்டு எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் கேட்டிங்கன்னா கர்நாடகத்தில் 28, தெலுங்கானாவில் 17, 28 இதுவும் 17 நீங்கள் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட 40 சீட்டுக்கு மேலே 45 சீட்டுக்கு அதில் பாதி ஜெயிச்சாலுமே நான் சொன்ன அந்த 22, 20 வந்துடுது. அப்போ லாஸ்ட் டைம் ஒரு 70 கூட ஒரு 20 சீட்னா 90 சீட்டு. அப்போ இந்த 130 சீட்டில் இவங்க இங்கே 90 ஜெயிக்க போகிறாங்க. அதே மாதிரி அங்கே வந்து ஒரு இழுபறின்னும் போது அது கொஞ்சம் மேலே வருது. நான் அந்த முன்னாடி சொன்னேன் சார். இப்போ வந்து நீங்கள் அந்த கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ் பார்க்கணும். அதாவது வெஸ்ட் பெங்கால் எப்படி வேணால் போகும், பிஜேபிக்கும் நல்லா இருக்குன்றாங்க. பட் பிஜேபிக்கு எப்படி நல்லா இருந்தாலும் குறைஞ்சது அந்த 42 சீட்டில் மம்தா பானர்ஜி 15 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம். அதுக்கு கீழே வந்து மம்தா பானர்ஜி அந்த கட்சியை வந்து கொண்டு போக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. இது வந்து நம்ம காங்கிரஸை மையமாக வைத்து பார்க்கவில்லை. இது வந்து திரிணாமுல் காங்கிரஸை மையமாக வைத்து பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ஸ்டேட், 42 சீட் இருக்குது. இப்போ 42 சீட்டில் குறைந்தபட்சம் 15. அவங்க எப்பயுமே வந்து போன வாட்டியுமே 20 சீட்டு ஜெயிச்சாங்க. அதாவது எல்லா இடமும் ஸ்வீப்பு பண்ணப்போவே அவங்க வந்து 20 இடம் ஜெயிச்சாங்க. இப்போ அதுக்கு அடுத்த பெரிய ஸ்டேட்டு பிரச்சனை குறிக்கிற ஸ்டேட்னு பார்த்தா மகாராஷ்டிரா. ஆனால் இந்த முறை வந்து ஏதோ சந்தோஷ் காலி பிரச்சனை வந்து பாஜக பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை, பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாஜக அங்கே நல்லா பண்ணுதுன்னு நம்ம வைத்துக்கொள்வோம். ஓகே. 42ல் ஒரு 35 இல்லை 25 பாஜக ஜெயிக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். 30 ஜெயிக்கிறாங்களா, 25 ஜெயிச்சாலும் மிச்சம் உங்களுக்கு 18 இல்லை வந்து ஒரு 15 இல்லை 20 அந்த மார்ஜின் இருக்குல்ல திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு. அந்த 20 சீட்டு உங்களுக்கு இல்லை. 42ல் 20 பாஜக ஜெயிச்சா இல்லை 25 பாஜக ஜெயிச்சா கூட மிச்சம் 15 17 மீறுமே
திரிணாமுல் காங்கிரஸ்க்கு. அவங்களும் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் திருப்பி சீட்டு கொடுத்து போட்டிருக்காங்க. மோவா மைத்ராவை நிறுத்துறாங்க, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை நிறுத்துறாங்க. அவங்களே வந்து அவங்களும் கொஞ்சம் ட்ராமாலாம் பண்ணக்கூடியவர்கள் தான். தலைக்காயத்தோடு அப்படியே நிற்பாங்க. அப்புறம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ரோஷமான ஒரு அரசியலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை படைத்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு 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 அந்த டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. அப்போ அப்படி டஃப் ஃபைட்டுன்னு கொடுக்கும்போது என்னதான் அட்வான்டேஜ் இருந்தாலும் பிஜேபிக்கு, இல்லை பிஜேபி இது பண்ணாலும், மம்தா பானர்ஜி இஸ் நாட் லெட்டிங் 40 சீட்ஸ் நீ ஸ்வீப்லாம் பண்ண முடியாது பிஜேபியை பொறுத்தவரை. நாங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு அரசியலை அவங்க அன்றாடம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அடுத்து மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை 48 சீட்டு. இந்த 48 சீட்டில் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 41 சீட்டு ஜெயிச்சாங்க. அவங்க கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா 42, 43 சுயேட்சை உட்பட அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 44 வரலாம் இருந்தாங்க. மிச்சம் அந்த 4 சீட்டு 5 சீட்டு தான் காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டும் சரத்பவார் கட்சி என்சிபிக்கு ஒரு 3 சீட்டு அல்ல 4 சீட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. 2014 இதே நிலை தான், 2019 இதே நிலை தான். இதில் இந்த வாட்டி என்ன அதில் ரொம்ப முக்கியமாக கோல் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு அங்கே ஒரு 17 விழுக்காடு வாக்கு இருக்குது. அதே 17.3 ஓட்டு வந்து சரத்பவார் என்சிபி கட்சிக்கும் இருக்குது. அப்போ இந்த 2 கட்சிகளும் நான் சொல்கிற இந்த வாக்கு விகிதாச்சாரம் 2019 வாக்கு விகிதாச்சாரம். இந்த வாக்கு விகிதாச்சாரத்தை விட இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கிடையாது. ஏன்னா அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து அவங்க கூட்டணி ஒன்று பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க, சேனா வந்திருக்கு. அப்போ இந்த 2 கட்சிகளுக்கும் இது போன வாரம் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் தோத்துது. அதே சூழ்நிலையில் இருக்கிற அந்த எண்ணிக்கை தான் நான் எடுக்கிறேன். அப்போ அந்த 17 பார்த்தீங்கன்னா 34 விழுக்காடு வருது. எதுக்கு? சரத்பவார் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே. அப்போ இந்த 34 விழுக்காடுல ஒரு 4 விழுக்காடு நீங்கள் கழிச்சிருக்கு, 30 விழுக்காடு வச்சுக்கோங்க. இந்த சரத்பவார் கட்சி வந்து பிளவுபட்டிருக்கு, அஜித் பவார் பிளவுபட்டிருக்காரு. அப்போ அவர் பிளவுபட்டு என்ன ஒரு 5% ஓட்டு எடுத்துகிட்டு போயிட முடியுமா ஒரு கட்சியிலேருந்து? இல்லை ஒரு 7%, அவ்வளோதான். பாதி எடுத்தால் கூட மினிமம் 25% வாக்கு வங்கி இருக்குது இப்போ இருக்க கூட்டணியில். இந்த கூட்டணி கூட இன்னைக்கு சிவசேனா சேரும். ஒருங்கிணைந்த சிவசேனாவோட வாக்கு விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 23 விழுக்காடு. நம்ம 20 விழுக்காடு இருக்குன்னு வச்சுக்கோ இன்னைக்கு சிவசேனாக்கு. அதை நீங்கள் சரிபாதியாக பிரிக்க முடியாது. காரணம் என்னன்னா, உத்தவ் தாக்கரே தலைமையில தான் கூட்டம் சேர்ந்து மக்கள் அதிகமாக வராங்க. அவரை தான் பாலாசாஹிப் தாக்கரேவோட வாரிசா பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்கு. அப்போ குறைஞ்சது அந்த 20%ல் 12 விழுக்காடுனா வந்து உத்தவ் தாக்கரே எடுத்துகிட்டு போயிடுவார். மிச்சம் 8 விழுக்காடு ஏக்நாத் ஷிண்டே எடுத்துகிட்டு போகிறார் வச்சுக்கோங்க. அப்போ 12 8க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இந்த 12 வந்து இங்கே சேரும்போது என்ன ஆகுனா, 25ஓட 12ன்றது 37% ஆகிடும். 37 35 விகிதாச்சாரத்தை நீங்கள் தாண்டும் போது என்ன ஆகுனா, வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு மாறும். மெஜாரிட்டி நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ இந்த கூட்டணி கணக்கு வேலை செஞ்சிச்சு அப்படின்னா காங்கிரஸும் சிவசேனாவும் என்சிபியும் வந்து அங்கே நல்லா ஸ்வீப் பண்ணுறாங்க. அப்போ அப்படி ஆயிடும்போது என்னன்னா, நீங்கள் 48ல் 42 ஜெயிக்கிறது எப்படி இருக்கு, 48ல் ஒரு 20 22 ஜெயிக்கிறது எப்படி இருக்கு. அப்போ இங்கே உங்களுக்கு ஒரு 20-25 சீட்டு உதையா அங்கே வந்து ஒரு உங்களுக்கு. அப்போ இந்த 90 சீட்டில் எப்படி பார்த்தாலும் இந்த 90 சீட்டில் 40 சீட்டு வந்து காங்கிரஸ் கட்சி வந்துடுது. மகாராஷ்டிரத்தையும் வெஸ்ட் பெங்காலையும் சேர்க்கும் போது 48 + 42 உங்களுக்கு அது வந்து 90 சீட்டு. இந்த 90 சீட்டில் மகாராஷ்டிரத்தில் குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு 25 சீட்டு ஜெயிப்பாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே ஒரு 15 சீட்டு ஜெயிச்சாலுமே 40 சீட்டு வந்தது. அப்போ போன வாட்டி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதிகமானது 42 + அங்கே ஒரு 20 70 கிட்ட 60-60க்கு மேலே போயிட்டாங்க. அப்போ அவங்க நம்பரை குறைக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இழுபறியான ஒரு சூழ்நிலை தானே வருது. இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி 303 350 கூட்டணியோடு சேர்ந்து 400 ஜெயிப்பீங்க? வாய்ப்பு இல்லை. உங்களோட கூட்டணி கட்சிகள் எதனா ஒன்று, உங்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்துட்டு எதனா ஒரு கட்சி 20 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கஷ்டம்தான். ஆனால் இங்கே சாத்தியக்கூறு இல்லை. ஒரு 15 சீட்டே வச்சுக்கோங்க. 15 சீட்டை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்க எதனா ஒரு கட்சி 15 சீட்டு தாண்டுமா? எங்கன்னா நீங்கள் என்னதான் பெரிய கட்சியாக இருந்தாலும் ஃபுல்லாக ஜெயிச்சது போன வாட்டி ஜெயிச்சிங்க, அதுக்கு முன்னாடி ஜெயிச்சிங்க. இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. அக்காலிஸோட பிரச்சனை, உங்களுக்கு கோவாவில் சிக்கல் இருக்குது, ஒரிசாவில் வந்து கூட்டணி நீங்கள் அப்புறம் விலகுனீங்க. சரி, இப்போ நவீன் பட்நாயக் உங்க கூட கூட்டணி வந்தாலும் யாருமே வந்து இன்னைக்கு கூட்டணியில் இல்லையே. நாளைக்கு பின்னாடி சேர்ந்து வேணால் வரலாம். இப்போ சந்திரபாபு நாயுடு அவங்களாம் வந்து ஜெயிச்சுட்டு கூட சப்போர்ட் பண்ணலாம். பட் இன்னைக்கு தேதியில் யாருன்னா ஒரு பெரிய கட்சி 20 சீட்டு ஜெயிக்கிறது மேலே கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்கிறதா? 20 சீட்டுக்கு மேலே வாய்ப்பு இருக்கிறது. இது அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச சமாஜ்வாடி கட்சி 20 சீட்டு 80 சீட்டில் 20 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இருக்குது. திமுக 20 சீட்டுக்கு மேலே ஜெயிக்குமானா? ஜெயிக்கும். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கேரளா எடுத்துக்கோங்க, கம்யூனிஸ்ட் கட்சியே ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 சீட்டு கம்யூனிஸ்ட் ஜெயிச்சா கூட அது உங்களுக்கு கிடையாது. அப்போ இவ்வளோ பேர் கெஜ்ரிவால் 31 சீட்டில் அவங்க 15 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு. அப்போ இந்த இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே 15 கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க 15 சீட்டு. அதே மாதிரி ஆர்ஜேடியால் 15 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு. அப்போ ஆர்ஜேடி, சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் 1 2 3 4 5 பேர் ஆளுக்கு 5 சீட்டு வாங்கினாலுமே ஆயிடுச்சிங்களே கூட்டணியில்.
அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 250க்கு 240க்கு வந்து கிளியராக விஷன் இருக்குது இன்றைக்கி தேதியில். இது வந்து வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் அடிப்படையில் இந்த நம்பர்ஸ் வந்துடக்கூடாது வெளியில், இதை பற்றி பேசிடக்கூடாதுன்றதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முன்கூட்டியே அவங்க வந்து நாங்கள் தான் திருப்பி வரோம், 400 ஜெயிக்க போகிறோம், தனியாக வந்து 350 ஜெயிப்போம், கூட்டணியோட சேர்த்து 400 ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து வச்சு அதை பிரச்சாரமாக மையமாக வைத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி அது உண்மையாக இருக்குமே ஆனால் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சரை கைது செய்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் நீங்கள் நிறுத்தி அந்த கேஸில் வழக்குக்குள்ளே உள்ளே போட வேண்டியதில்லை. சிபிஐ கேஸ்லேயோ இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் இருக்குது, இல்லை வேறு டிவிஎஸ்சி கேஸில் நீங்கள் புக் பண்ணி போட்டிருக்கலாம். ஏன் அமலாக்கத்துறையில் நீங்கள் கொண்டு வந்து போடுறீங்கன்னா இவர்கள் வெளியிலேயே வரக்கூடாது. இன்னும் நான் ஜார்க்கண்டை சேர்க்கல. ஜார்க்கண்டில் இவங்க எப்பயுமே ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஜார்க்கண்டில் 5லேருந்து 7 சீட்டு வந்து முக்தி மோர்ச்சா வந்து ஹேமந்த் சோரன் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. போன முறை அவங்க ஜெயிச்சது 1 சீட்டு, 7 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாதி வச்சுக்கோங்களேன், பாதி ஜெயிச்சா கூட அவங்களுக்கு அது இந்த ஸ்டேட்டெல்லாம் நம்ம இன்னும் சேர்க்கல. சத்தீஸ்கர் அவருடைய கைதுனால அதிருப்தி கண்டிப்பாங்க. இப்போ வீட்டம்மாங்கெல்லாம் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அங்கே வந்து உங்களுக்கு கல்பனா அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இங்கே வந்து சுனிதா கெஜ்ரிவால் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து ஒரு கூட்டணியை வந்து இன்னும் பலமாக்கல, ஒரு இமோஷனலாக டுகெதர் ஆக்குது இல்லையா? பிஜேபியை எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஒன்று சேருது இல்லை? அது வந்து நம்ம கூர்ந்து தானே கவனிக்கும். போன வாட்டி இந்த மாதிரி ஒரு உணர்வோ இல்லை இந்த மாதிரி ஒன்று சேரணுன்ற அந்த எண்ணோட்டம் கிடையாது. இப்போ காங்கிரஸ் கொண்டு ஒன்றும் இல்லை, ஒரு 120 130 சீட்டு தனிப்பட்ட முறையில் அவங்க ஜெயிச்சிட்டாருனாலுமே பிரச்சனை முடியுது. இப்போ நான் அந்த ஜார்க்கண்டை சைக்கிள் அவங்களும் ஒரு 7 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 5 கட்சி × 15 அதோட இதை சேர்த்திங்கன்னா அது வந்துடுது நம்பரு 80 கிட்ட வருது. 80 சீட்டுன்றது விளையாட்டு இல்லை. உத்தரப்பிரதேசம் இருக்கிற அந்த தைரியத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த 80 சீட்டு கூட்டணி கட்சிகள் தூக்கிட்டு போகுது, உங்ககிட்ட இருந்து போகுதுன்னா எங்கேயோ போயிடும். இப்போ தமிழகத்தில் எடுத்திங்கன்னா நம்ம மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் செய்யலாம். நான் பிரதான கூட்டணி கட்சிகளை பற்றி தான் பேசினேன். மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சில்லறையாக இருக்குது. அங்கங்கே 2 சீட்டு 3 சீட்டு நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறாங்க. இன்னும் மேபி இந்த கூட்டணிக்கு இதுக்கப்புறம் யார் வருவா என்னன்றது தெரியாது. எப்படி வந்து பிஜேபிக்கு தேர்தலுக்கு பின்னாடி வந்து புதுசாக கூட்டணிக்கு வந்து வாய்ப்பு செய்கிறதுக்கு ஆள் இருக்கோ, அதே ஒருவேளை இவங்க தேர்தலை நல்லா பண்ணிட்டாங்கன்னா வரலாம் இல்லையா? நம்ம இந்திரா காந்தி தோல்வியையே பார்த்தோம், காங்கிரஸ் கட்சி தோத்ததை பார்த்தோம். அப்போ தோல்வின்றது மாறாததெல்லாம் கிடையாது. இவங்க அந்த அந்த கட்டமைப்பை வைக்கிறாங்க. அவரை சுற்றி தான் அரசியல் இருக்கும், பாரதிய ஜனதா கட்சி சுற்றி தான் இருக்கும், 300 ஜெயிச்சிருவாங்க, வேற மாற்று வேட்பாளர் இல்லை. சரி, இப்போ ஒருவேளை கெஜ்ரிவால் வந்து துணை பிரதமர் ஆகிறாரு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அறிவிக்குது. அப்போது அந்த 31 சீட்டில் இன்னும் வேகமாக ஆம் ஆத்மி கட்சி எடுக்குமா எடுக்காது? பிரச்சார யுக்திகள் எப்படி வேணால் போகலாம். உங்களோட பிரச்சாரம் என்ன? மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, சிஏஏ பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா வந்து இப்போது வந்து இந்த ராமர் கோயில் கட்டிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதனா கோயில் சொன்னீங்கனாலும் ராமர் கோயில் அளவுக்கு அது முக்கியத்துவம் பெறாது. இப்போ ராமர் கோயில் எங்கேயுமே வேலை செய்யாதான் வேலை செய்யும். தமிழகத்தில் எடுத்துக்கோங்களேன், ராமேஸ்வரத்தில் வேலை செய்யும். ஆமாம், ராமநாதபுரம் தொகுதியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அது சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ராமேஸ்வரத்தை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக போடுவாங்க. அதே மாதிரி 1-2 சீட்டில் தான் வேலை செய்யுமே தவிர்த்து மொத்த இந்தியாவுக்கும் நீங்கள் வேலை செய்யுன்ற மாதிரி எதிர்பார்க்கறதுன்றது நடக்காது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி முக்கியமாக ஆம் ஆத்மி வந்து 31 சீட்டு ஜெயிக்க மேலே கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனால் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியை ஒரு சாஃப்ட் இந்துத்துவம் தான் பார்க்கப்படுது. எப்படி சட்டமன்ற தேர்தல் ஆம் ஆத்மிக்கு போட்டாங்கன்னா மக்களவைத் தேர்தலில் வந்து பிஜேபிக்கு தான் போடுவாங்க, ஓட்டர் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது இந்த இதில் கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, போன தேர்தலில் வந்துட்டு டெல்லிக்கு கெஜ்ரிவால், பாராளுமன்றத்துக்கு பிரதமர் மோடி அப்படின்ற அந்த நிலைப்பாட்டில் தான் டெல்லியில் இருந்த மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. இப்போ ஒரு முதலமைச்சரை, பாப்புலராக இருக்கிற ஒரு முதலமைச்சரை தூக்கி நீங்கள் கைது பண்ணி அரசியலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு உண்டான வேலை நடக்குது. அப்போ ஊழலை தடுக்கிற ஒரு வேலையாக இருக்குமே. ஆனால் இது 2021 இல்லை 2028 இந்த கைது நடவடிக்கை பண்ணியிருக்கணும். அப்போ அந்த வேலையை பண்ணாமல் நீங்கள் வந்து இப்போ தேர்தல் நேரத்தில் மையமாக பண்ணும்போது தான் சர்வதேச அளவில் இது ஒரு பேசு பொருளாகுது. ஜெர்மனி பேசுகிறாங்க, அமெரிக்கா பேசுகிறாங்க, ஐநா பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்கன்னா சும்மா பேசலை. அவங்களுக்கும் தகவல் இருக்கும், அவங்களுக்கும் தரவுகள் இருக்கும். இதுல இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஈடுபட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தனியா ஒரு இன்டென்ஷன் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். வியாபார ஸ்தலம், இந்தியா என்பது வியாபார ஸ்தலம். எல்லாரும் அவங்க பொருள் எடுத்து வந்து இங்க விற்கணும். இங்க அரசியல் சூழ்நிலை வந்து ஒரு சுமூகமா ஜனநாயகப்படி இருந்தால் தான் வியாபாரம் பண்ணி காசு பண்ண முடியும். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சர்வாதிகார போக்குக்கு போவோம், இல்லை அந்த மாதிரி போவோம்னா வியாபாரம் பண்ண முடியாதாங்க. எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில மேபி கூட அவங்க குரல் கொடுக்கலாம். இதை தாண்டி கெஜ்ரிவால் அவர்கள் உள்ள இருக்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தல் மாறிடும். இப்போ ஆம் ஆத்மி கட்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து அவங்க அதை பாராளுமன்ற தேர்தல் மாதிரி அணுக மாட்டாங்க. அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலாக இது வந்து வாழ்வாசாவா ஆம் ஆத்மி கட்சிக்கு, கெஜ்ரிவால் வெளியில் வரணுமா இல்லை உள்ளே ஜெயிலே அப்படியே போகணுமா அப்படின்ற அளவுக்கு பிரச்சாரத்தை எடுத்து வைப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த அதிஷி அவர்களோட பேட்டி கூட பார்த்தீங்கன்னா, இன்னும் 4 பேரை கைது செய்வீங்க, இன்னும் என்ன வேணால் பண்ணுங்க, நாங்கள்லாம் வந்து கெஜ்ரிவாலோட சிப்பாய்கள், நாங்கள் இந்த உருட்டல் மிரட்டல்லாம் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு நேற்று வரலாம். அந்த அதிஷியை யாருக்குமே தெரியாது, பத்திரிகையாளர்கள் கொண்டு தான் தெரியும். இன்றைக்கி அதிஷி என்பவர்கள் டெல்லியில் வந்து இன்றைக்கி ரொம்ப பிரபலம், டெல்லியை தாண்டி பிரபலம்.
சுனிதா கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியை தாண்டி பிரபலம். அதே மாதிரி அவங்க ஏமன் சோரனு தெரியும், சிபு சோரனு தெரியும். அவங்க குடும்பத்தில் யார் யாருன்னு தெரியாது, இன்னைக்கு தெரிய வருது. இன்னைக்கு சுப்ரியா சூலே பேசுகிறாங்க, உங்கள் அரசியல் ஆதாயத்துக்கோசரம் எங்கள் குடும்பத்தை நீங்கள் நாசம் பண்ணீங்க, எங்கள் குடும்பத்தை பிரிச்சிங்க, என் சித்தப்பா மாதிரி இருக்கிறவன் என் சித்தி மாதிரி இருக்கிறவன் எடுத்து எங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு சரத்பவார் வேணும்னு பண்ணுறாங்க, இந்த தேர்தலில் நாங்கள் விட மாட்டோம். அப்போ பர்சனலாக எடுக்கிறாங்க எல்லாருமே. பர்சனலாக எடுக்கும்போது என்ன ஆகும்? எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவாக பிரச்சாரம் பண்ணுவாங்க, வாழ்வா சாவா தேர்தல் மாதிரி ஆகிடும். அங்கே வந்து அனுபவிக்க போகிறது ஒருத்தர் ஜெயிச்சா பாரத பிரதமர் மோடி அவர்கள். இங்கே பாதிக்கப்பட்டவங்க இவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ இவ்வளோ பேரும் வந்து போன மாட்டி வந்து அதே ரிசல்ட் இந்த வாட்டி வர விட்டுருவாங்களா? இவங்கெல்லாம் நான் சொப்பு வச்சு விளையாடுறவங்களா? இவங்கெல்லாம் அரசியல்வாதி இல்லையா? இவர்களுக்கு ஊழல் பண்ண தெரியாதா? இல்லை காசு வாக்காளர்களுக்கு காசு கொடுக்க தெரியாதா? இல்லை அழுவ தெரியாதா? நடிக்க தெரியாதா? என்ன தெரியாது? அரசியல் தானே. நீங்கள் பண்ணுற அதே மலிவான மட்டமான அரசியல் இவர்களுக்கும் நன்றாக வரும். இவர்களும் கடந்த காலத்தில் அரசியல்வாதிகள் தானே இருந்தாங்க, இவங்களும் அரசியல் பின்புறத்துலேருந்து தானே வராங்க. அப்போ இவங்களும் இந்த வாட்டி வந்து அதனால தான் சொல்கிறேன், வெற்றி தோல்வின்றது மக்கள் கையில் இருக்குது, நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியும். ஆனால் 2019 வந்த தேர்தல் ரிசல்ட் இந்த வாட்டி கிடையாது. அது நான் வந்து ஆணித்தனமாக நம்புறேன். ஒரு 10 எதிர்க்கட்சிகளை உணர்ந்துட்டாங்களா? ஏன்னா 5 மாநில தேர்தல் முடிவுகளே வந்து இந்தியா கூட்டணி செத்து போச்சு, இனிமேல் வாய்ப்பு இல்லை, மீண்டும் பாஜக தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ வந்து எதிர்க்கட்சிகளை உணர்ந்துட்டாங்களா, இந்த தேர்தலை விட்டோன்னா நம்மளோட எதிர்க்கட்சிகளை இருக்காத ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறத? இல்லை, ரொம்ப கரெக்டான ஒரு துல்லியமான கேள்வி அது. 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சத்தீஸ்கர் வந்து காங்கிரஸ் ஜெயிக்குன்ற மாதிரி தான் தேர்தல் அந்த ரிசல்ட்டு, சர்வே ரிசல்ட்டு, ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் நம்புன்றவர்கள்லாம் சொன்னாங்க. யாருமே வந்து சத்தீஸ்கரில் பிஜேபி திருப்பி வரும்ன்றத சொல்லலை. அது வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியம். அது என்ன காட்டுதுன்னா, அந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து ஒரு சிறப்பான கட்சி. அந்த தேர்தல் வேலைகளை பண்ணுறதுல பிஜேபி இஸ் எலெக்ஷன் வின்னிங் மிஷின் வந்து தோக்காது, மிஷின் ஃபால்ட் ஆகாதுன்னு உத்தரவாதம் கிடையாது. மிஷினும் ஃபால்ட் ஆகும், மிஷினுக்கும் கேரண்டி போகும், வாரண்டி போகும், மிஷின் மாதிரி இருந்தால். அப்போது அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு இடம் தான் கைப்பற்றினாங்க, தெலுங்கானா. மிச்சம் எல்லாமே ஊதிக்கிச்சு. அப்போ அதை வைத்து என்ன பார்க்கணும், தோற்று போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தோத்தது வந்து இந்திய கூட்டணி அல்ல, காங்கிரஸ் கட்சி. நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது இந்திய கூட்டணி பற்றி. மத்திய பிரதேசில் சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் கெஞ்சாத குறையாக ஒரு 6 சீட்டு கொடு, 10 சீட்டுலேருந்து ஆரம்பித்து 8, 6, அட்லீஸ்ட் ஒரு 5 வாங்கன்னு சொல்லி பேசினாங்க. அப்போ அங்கே இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்ணாங்க, வழக்கமாக அந்த பண்ணையார் வந்து வெளியிலே வந்துவிட்டு ஹஹா ஊ சொல்லி மொத்தமாக போட்டு வச்சாங்க. ஒன்றுமே இல்லாமல் போச்சு மத்திய பிரதேசம். அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் நம்ம ராஜஸ்தான்லேயும் பார்த்தோம். அப்போது ஒரு ஒரு முக்கியமான ஒரு தேர்தலை கூட அவங்க சரியாக கவனிக்காமல் விட்டது காங்கிரஸ் கட்சி. பட் இந்த தேர்தலில் நான் காங்கிரஸை பற்றி அதிகமாக பேசினேன். நான் பேசினது ஆர்ஜேடியை பற்றி பேசியிருக்கிறேன், சமாஜ்வாடியை பற்றி பேசியிருக்கிறேன், திமுகவை பற்றி பேசியிருக்கிறேன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பற்றி பேசியிருக்கிறேன், அப்புறம் சிவசேனா பற்றி பேசியிருக்கேன், உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா, ஆம் ஆத்மி கட்சியை பேசியிருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி பேசுகிறேன். இப்போ இந்த 8 கட்சிகள் வந்துட்டு இந்த 7 கட்சிகள் வந்து அப்படியே சும்மா விட்டுருவாங்களா? இவங்களோட பாதிப்பு இந்த தேர்தல் வந்து இது சட்டமன்ற தேர்தல் மாதிரி இவங்க அணுகுவாங்க. சட்டமன்ற தேர்தல் மாதிரி இவங்க அணுகுனாங்கன்னா அவங்க ஸ்டேட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிரச்சாரத்தை பண்ணி இந்த தேர்தலை அணுகுனாங்கன்னா அப்புறம் எங்கேருந்து பிஜேபிக்கு 250 தாண்டது சிரமமாயிடும். ஒன்ஸ் பிஜேபி நம்பர் கிரம்பிள் ஆகுது, அந்த நம்பர் வரல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தான் இருக்குது உண்மையான ஆட்டம். அதுக்கப்புறம் தான் ஐயா ஃபட்னாவிஸ் வெளில வருவார், ஐயா நிதின் கட்கரி வெளில வருவாங்க, நம்ம அண்ணா யோகி ஆதித்யநாத் வெளில வருவார், இவர் இருக்கார் பாருங்க உங்களுக்கு வெங்கையா நாயுடு, நல்லா இருந்தப்பா என்னை எடுத்துன்னு போய் துணை ஜனாதிபதியாக்கி இன்னைக்கு நான் கிராஃப்லேயே இல்லாமல் இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? அத்வானியால் வளர்த்து விடப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, அமித்ஷாவாலையும் மோடியாலையும் தள்ளி ஓரம் கட்டப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் விடுவாங்களா? நாக்பூர் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும்? இப்போ எல்லாமே குஜராத்தை மையமாக வைத்து தானே பிஜேபி இயங்குது. ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா கூட்டணிக்கும் தெரியும் இல்லையா? ஒரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணி, இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளே வந்து நிறைய நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில எல்லாம் மௌனியா இருக்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி 10ல இருந்து 13 பேர் சீட்டு வேணாம்னு சொல்லிட்டு சீட்டு திருப்பி விட்டுட்டாங்க. இல்ல அவங்க எளிதா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். மோடி அமித்ஷா விட மாட்டாங்க, டைட் பண்ணுவாங்க. நீங்க தோக்க போறீங்க இல்ல உங்க கையில இருந்து நழுவுதுன்னு தெரிஞ்சா அப்ப கேள்வி வரும்ல, என்னப்பா அப்படி ஜெயிச்சிருவேன் இப்படி ஜெயிச்சிருவேன் என்ன அப்படின்னு. இப்ப இவ்வளவு நேரம் வந்து கம்மன் இருக்கிறாங்கல்ல எல்லாரும். நிதின் கட்கரியோட அமைச்சரவையில வந்து ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் சிஏஜி ரிப்போர்ட் வருது. மற்ற அமைச்சர் துறையில எல்லாம் ஊழல் இல்லையா? இப்போ சாலை போக்குவரத்துல ஒண்டிதான் ஊழல் இருக்கா? மிச்சம் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஏன் அப்ப இது உள்ளடி வேலை தானே? ஏக்நாத் ஷிண்டே பெரிய ஆளா, ஃபட்னாவிஸ் பெரிய ஆளா? ஃபட்னாவிஸ் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தார். நீங்கள் ஏக்நாத் ஷிண்டே வந்தவரை அவர் துணை முதலமைச்சராகிட்டு ஃபட்னாவிஸை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம்ல. உங்களால் அது முடியாதா? இவ்வளோ பேர் இப்போ கைது செய்து இந்த மாதிரி சின்னாபின்னமாக்குறீங்களே. உங்களுக்கு ஃபட்னாவிஸ் ஒரு ஆளே கிடையாது. உத்தவ் தாக்கரே குடும்பத்தை பிரிக்கும் போது சேனாவோட அந்த ஷிண்டே அவர்களை மிரட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், உருட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் பண்ணல? அப்போ ஃபட்னாவிஸ் வந்துடக்கூடாது, ஷிண்டேவை வச்சு நம்ம காய் நகர்த்திக்கலாம். நமக்கு வந்து நம்ம சொல் பேச்சு கேட்குற மாதிரி ஆள் எல்லாரும் இருக்கணும், நமக்கு நிகரான ஆள் வந்துட விடக்கூடாதுன்ட்டு நீங்கள் உள்ளடி வேலை 10 வருஷமாக பார்த்தீங்களா, அதெல்லாம் வெயிட்டிங்க.
அண்ணா சுப்பிரமணிய சாமி சும்மா இருப்பாரா? ஊரெல்லாம் போய் பார்ப்பார்ல, அவரும் அதே ஆள் தானே, அவருக்கு தெரியும்ல, அவருக்கும் ஆர்எஸ்எஸ்ல அவரோட மனநிலையில் இருக்கிறவங்க தானே, அவர் பேசுவார்ல எங்கே எது தப்பாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அது வந்து பிஜேபியோட நம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னும் போது அதனுடைய வீழ்ச்சி அதிக வேகமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நேயர்களுக்கு நன்றி.